முல்லைத்தீவு உடையார்கட்டு தமிழ் கலவன் பாடசாலையில் நடைபெற்ற கட்டிட திறப்பு விழா ஒன்றில் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் கலந்து கொண்டிருந்தார். ஜப்பானிய அரசாங்கத்தின் நிதியுதவியில் 24 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த 2 மாடி கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் கெனிச்சி சுகனுமாவும் கலந்து கொண்டிருந்தார். சில தருணங்களில் வடமாகாணத்தின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெரியாமலே சில செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. வெறுமனே எமது அலுவலர்களுக்கு தெரியப்படுத்திவிட்டு செயல் திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வது அவ்வளவு ஆரோக்கியமானது அன்று. அலுவலர்கள் தொழில்நுட்ப ரீதியில் பிரச்சனைகளை அணுகக்கூடியவர்கள். ஆனால் மக்கள் நலம் சார்ந்து நடவடிக்கைகளை கண்காணிப்பவர்கள் மக்கள் பிரதிநிதிகளே என்பதை நாம் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். என்னிடம் கல்வி கற்றவர்கள் ஒரு காலகட்டத்தில் வடகிழக்கு மாகாணங்களில் எல்லா மட்ட நீதிபதிகளாகவும் கடமையாற்றியுள்ளார்கள். இன்றைய பிரதம நீதியரசர் என்னுடைய மாணவர் என்று கூறுவதில் பெருமை அடைகின்றேன். ஆனால் மாணவர்களோ இந்த ஆசிரியர்களின் சேவையை மனதில் ஏற்றுக்கொண்டாலும் உதட்டளவில் அவர்களுக்கு பட்டம் சூட்டுவது, இகழ்ந்துரைப்பது போன்ற வினோத செயல்களில் ஈடுபடுவார்கள். ஆசிரியர்களோ இதனை கண்டுகொள்வதே இல்லை. மாணவர்கள் உள்ளன்புடன் இருக்கின்றார்கள் என்பது ஆசிரியர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களின் வினோதத்திற்காக இப்படியான குறும்புகளை புரிகின்றார்கள் என்று கூறி பொதுவாக அவர்களை விட்டுவிடுவார்கள். இந்த வினோத செயலுக்கு நானும் தப்பவில்லை. என்னிடம் படித்த மாணவர்களே நெற்றிக்கண்ணை திறந்தாலும் முதலமைச்சர் செய்த குற்றம் குற்றமே என்று குற்றமேதும் செய்யாத என்னை சாடுகின்றார்கள். அதனால் நான் கோபப்படுவதில்லை. நான் முன்பு குறிப்பிட்டது போன்று இது உதட்டளவில் எழுந்த ஒரு கருத்தே ஒழிய அவர்கள் உள்ளத்தில் எழுந்ததொன்றல்ல என்று தெரிந்து வாழாதிருந்து விடுகின்றேன். நம்முடைய ஆளுநர் ஆசிரியராக இருந்தார். ஆசிரியராக இருப்பவர்கள் கொடுப்பதற்கென்றே தான் இருக்கின்றார்கள், எடுப்பதற்கு அல்ல. எதையுமே மற்றவர்களோடு பங்கு கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பு மனப்பான்மை கொண்டவர்கள். என்னுடைய மாணவரும் இங்கு இருக்கின்றார். ஆகவே ஆசிரியர் என்ற முறையிலே நான் அதை குறிப்பிடுகின்றேன்.